அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரலையிலும் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே இந்துமதி என்கிற சகோதரி நமக்கு ஒரு மின்னஞ்சல் எழுதியிருந்தார். அந்த மின்னஞ்சலிலே, ஐயா, வலது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருப்பதனுடைய பலன் என்ன? ஏனென்றால் திரு அரங்கன் வலது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருக்கிறார், கௌதம புத்தர் வலது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருக்கிறார், நடராஜர் பெருமான் இடது காலை தூக்கியபடியாகவே நடமாடியபடியாக காட்சி கொடுக்கிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இடது காலை மேலே வைத்து சந்திரகலையை வைத்தே காட்சி கொடுக்கிறார். இப்படி பெரும்பாலான தெய்வங்களும் சரி, சித்தர்களும் சரி, சந்திரகலையை குறிப்பாக சொல்லி இருக்கிறார்கள். இதை பற்றி மேலும் விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். உடலின் வலது பாகம் முழுவதும் அமுக்கப்பட்டு இடது பாகம் எந்த விதமான அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் இருந்தால் இயல்பாக சந்திரகலை ஓடும். சகோதரியின் கேள்வியிலே ஒரு பகுதி, இப்படி சந்திரகலையை எப்போதும் நடத்தினால் உடல் பலகீனப்படும், ஆண்மை குறைவு ஏற்படும் என்பது போன்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இதை பற்றியும் விளக்குங்கள் என்று கேட்டிருந்தார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் விஷ்ணு என்பது நம்முடைய மனம் என்று குறிப்பிட்டார்கள். மனதை குறிக்கக்கூடிய கலை சந்திரகலை. இதை நாம் எண்ணற்ற பதிவுகளிலே பேசியிருக்கிறோம். இடது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருக்கும் போது சூரியகலை வலுவாக ஓடும், வலது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருக்கும் போது சந்திரகலை வலுவாக ஓடும். சந்திரகலையை எப்போதும் நடத்தி கொண்டிருக்கலாமா, யார் நடத்தலாம் என்கிற வினா வரும்போது, முழுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர்கள் இதை செய்யலாம். தவிரவும் சூரியகலையை எப்போதும் ஓட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் உணவு மற்றும் உலகியல் பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் சூரியனுடைய கிரணங்கள் உடலிலே படும்படியாக உச்சி வெயிலிலே நடமாடக்கூடாது. இளம் வெயிலிலே சற்று உலவி வரலாம், உச்சி வெயிலிலே உழவக்கூடாது. திரு அருட்பிரகாச வள்ளலார் சொல்லியபடியாக மாலை நேரத்து வெயில் உடலிலே படும்படி சற்று உழவலாம் என்று சொல்லுகிறார். அருட்பிரகாச வள்ளலார் நைஷ்டிக பிரம்மச்சாரி, 100 விழுக்காடு பிரம்மச்சரியத்தை காத்திருந்தவர். அப்படி இருந்துமே ஒரு சமயம் திரு அருட்பிரகாச வள்ளலாருக்கு தூக்கத்திலே சுக்கிலஸ் கலிதம் ஏற்பட்டது. இது குறித்து வருந்தி வேதனையுற்று அவர் அழுத போது, இது உடலிலிருந்து வரக்கூடிய இயற்கையான கழிவு, இதை பற்றி வருந்தாதே என்று சுப்பிரமணியர் அவருக்கு ஆறுதல் சொன்னதாகவும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. சரியாக உடலை பற்றி புரிந்து கொண்டால் இந்த குழப்பங்களுக்கு எவ்விதமான இடையீடும் இருக்காது. குழப்பங்கள் ஏன் ஏற்படுகின்றன? புரிதலின்மை காரணமாக. சித்த வேதத்தை முழுமையாக திரும்ப திரும்ப வாசிக்கும் போது பற்பல விதமான ஐயங்களுக்கு அங்கே விடை இருக்கிறது. சரீரம் என்று எதை சொல்லலாம் என்றால் அது ஜீவசக்தியாய வாயுவுக்குத்தான் பொருந்தும் என்று ஞானபிதா கூறி அருளினார்கள். நாம் கண்ணால் காணக்கூடிய இந்த பருவுடல் உடல் என்று ஆகாது, இது வெறும் கூடு. உண்மையான உடல் என்பது நம்முடைய ஜீவசக்தியாய வாயுதான் என்று ஞானபிதா அருளி செய்தார்கள். மனம் என்பது விஷ்ணு,
மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வது மனதை கொண்டுதான். மனம் 4 முகங்களை கொண்டிருக்கிறது. அகங்காரம், புத்தி, சித்தம் என்கிற 3 பிரிவுகளை கொண்டிருக்கிறது. இதில் அகங்காரம் என்கிற மனம், அதன் பிரிவு, கண் விழித்த போது புலன்கள் வழியாக இந்த உலகத்தை சந்திக்கும் போது இயக்கத்திற்கு வருகிறது. அதுவே இந்த உலக காட்சிகளை சிருஷ்டிக்கிறது என்கிற காரணத்தால் அகங்காரத்தை பிரம்மா என்று ஞானபிதா குறிப்பிட்டார்கள். புத்தி என்பது அகங்காரத்தோடு இணைந்து மனதை மயக்கத்திலே வைத்திருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை உண்மையானது என்று சொல்லி வைத்திருக்கிறது. மனித உடல் என்பது அழியக்கூடியது. அழியாமல் இந்த உடலை காப்பாற்றி வைக்க முடியாது. சாமானியர்களுக்கு இது சாத்தியமே இல்லை. ஆனால் யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மொழி மீறாது சீவகாருண்ய ஒழுக்கத்தை பேணி சரியான பாதையிலே பயணிக்கும் போது அவரை சமாதி வைத்த பிறகு உலகியல் சார்ந்து பார்க்கும் போது அவர் இறந்து விட்டார் என்று கருதப்படக்கூடிய நிலையிலே அவருடைய திருவுடலை சமாதியிலே வைத்த போது 12 ஆண்டுகளிலே நன்னிலை போன்று வாழ்ந்திருந்தவருடைய தேகம் கற்பூரமாக கரைந்து போய்விடும். அவர் சொரூப சித்தி பெற்று விடுவார். இதை நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே ஆதாரத்தோடு நிறுவியிருக்கிறோம். எனவே இந்த உடல் கண்ணால் பார்த்து தொட்டு அறிந்து இயக்கங்களை கொண்டிருந்த இந்த உடல் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கற்பூரமாக கரைந்து விடுமா? அப்படி என்றால் இந்த உடல் எப்படி இந்த நிலையை பெறுகிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இருக்கிறது: நெருப்பு. மனித உடலை நெருப்பிலே வைத்து பொசுக்கிய போது சாம்பல் மாத்திரமே மிஞ்சுகிறது. அந்த சாம்பலை காற்றிலே கலந்து விடும் போது காற்றோடு காற்றாய் கலந்து மறைந்து போகிறது. நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து சாம்பராக்கி பஸ்பமாக்கி அதன் அடையாளம் இல்லாமல் செய்துவிடக்கூடியது. மனித உடலுக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்பது பெருநெருப்பு. அந்த நெருப்பு சிறிதாக இருக்கும் போது நம் உடலிலே விஞ்ஞானம் சொல்லுவதைப் போல 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் இருக்கிறது. இந்த வெப்பம் என்பது பற்பல காரணங்களால் அதிகரிக்கும் போது சுரம் நோய் என்றாகிறது. இந்த வெப்பம் தணிந்து போய்விட்டால் ஜன்னி அல்லது மரணம் என்று ஆகிவிடுகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவிலே இந்த வெப்பம் இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையாக இருக்கிறது. சித்த வித்தியார்த்தி அல்லது யோகி ஒருவரை முறைப்படி சமாதியில வைக்கும் போது அவருடைய தலையை மாத்திரம் விட்டுவிட்டு கழுத்து வரையிலும் திருநீரு, வில்வைகளை, துளசிகளை ஆகியவற்றை கொண்டு மூடப்படுகிறது. இப்படி மூடப்படும் போது அவருடைய தேகம் வெப்பம் தகித்தபடியாக இருக்கும். இந்த வெப்பம் முதுகுத்தண்டு வழியாக மேல் நோக்கி எழும்பி சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனோடு கலந்து மேலும் அதன் வெப்பத்தை அதிகரித்தபடியாகவே இருக்கும். ஜீவனின் பிரகாசம் வெப்பம் என்பது அதிகரிக்க 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 உடல் மெல்ல மெல்ல கரையும் கற்பூரமாக மாறிவிடுகிறது. அதன் பிறகு இந்த உடல் தேவையில்லாது ஆகிவிடுகிறது. மரணமடைந்த ஒருவர் இந்த உடல் அப்படியே க்ஷீணித்து போய் எலும்பாகவும் ஓடுகளாகவும் மாறும்படியான நிலையை பெற்று இறந்திருந்தால் அவருடைய ஜீவன் தலையை விட்டு வெளியேறிவிட்டது என்பது பொருள். சமாதி நிலையிலே இருந்தவருடைய ஜீவன் மேன்மை பெறுவதற்கான சகல உதவிகளையும் சத்குருமார்கள் செய்கிறார்கள். துரியத்திலே இருந்து துரியாதீதத்திற்கு பிராணனை இட்டுச் செல்லக்கூடிய காரியத்தை சத்குருமார்கள் செய்கிறார்கள். அது காரணமாகவே சமாதியிலே வைக்கப்பட்ட ஒருவருடைய உடல் மேன்மை பெறுகிறது. இப்படித்தான் சமாதி நிலையிலே சென்றுவிட்ட ஒருவர் பிரகாசத்தை பெற்று ஆத்மாவை மேன்மைப்படுத்திக் கொள்கிறார். இந்த வகையிலே இப்படி நாம் சொல்லியபடியாக மேன்மைப்படுத்திக் கொண்டவர் திரும்பவும் பிறப்பெடுக்க வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுவது இல்லை. அவர் விரும்பினால் இந்த உலகிலே வந்து நடமாட விரும்பினால் பஞ்சபூதங்களை தொகுத்து புதிதாக ஒரு உடலை கட்டமைத்து அதற்குள் புகுந்து வர முடியும்.
அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் உடலிலிருந்து உயிர் நீங்கி போய்விட்ட பறவையோ மனிதனோ விலங்கோ அதன் உடலுக்குள்ளே புகுந்து இந்த உலகிலே உழவ முடியும். இப்படித்தான் ஞானிகள், மகான்கள், சித்தர்களுடைய தேகம் மாற்றம் பெறுகிறது. இது சரியாக நடக்க வேண்டும் என்றால் என்ன நடந்தாக வேண்டும்? புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் தனது போக்கை மாற்றிக்கொண்டு உருவ மத்தியத்திலே ஒடுங்க வேண்டும். மனதை குறிக்கக்கூடிய கலை சந்திரகலை. அந்த சந்திரகலையை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் மாத்திரமே மனதின் ஓட்டத்தை நிறுத்த முடியும். வலது பக்கம் ஒருக்களித்து படுத்திருக்கும் போது இயல்பாக உறக்கத்திலும் சந்திரகலை ஓடுகிறது. பொதுவாக உறங்கும் போது ஒரே இடத்தில் தொடர்ந்து படுத்திருப்பதால் உடலிலே வெப்பம் அதிகரிக்கிறது. நீங்கள் தரையிலே படுத்து ஒரு பாய் அல்லது ஒரு வஸ்திரத்தை விரித்து படுத்திருந்து எழுந்த பிறகு அந்த இடத்தை தொட்டு பாருங்கள், தகதகப்பாக கொதித்துக் கொண்டிருக்கும். அப்படி என்றால் உடலிலே எவ்வளவு வெப்பம் உண்டாகி இருக்கும் என்று கவனித்து பாருங்கள். சிலருக்கு கண்கள் பொங்கி இருக்கும், சிறுநீர் மஞ்சளாக போகும். வெப்பம் அதிகரித்ததின் காரணம். இந்த வெப்பம் அசுத்த வெப்பம் என்றாகும். இது உடலுக்கு தீங்கு தரக்கூடியது. நம் உடலுக்கு சுத்த வெப்பம் தேவை. அந்த சுத்த வெப்பத்தை கொடுப்பதற்கு மென்மையான தன்மையான சந்திரகளை ஓட வேண்டியது அவசியமாகிறது. இதற்காகவே இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்போதுதான் மனம் கட்டுப்பாட்டுக்கு வரும் என்பதை குறிக்கும் விதமாகவே திரு அரங்கன் வலது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருக்கிறார். கௌதம புத்தர் தலையிலே வலது கையை வைத்து வலது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருக்கிறார். தில்லை அம்பலவாணன் இடது காலை தூக்கியபடியாக நின்று நடனமாடுகிறார். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இடது காலை மேலே போட்டு அமர்ந்து சந்திரர்களை ஓட்டும்படி சொல்லிக் கொடுக்கிறார். மகான்கள் காரணம் இல்லாமல் எதையுமே செய்வதில்லை, குறிப்பாகத்தான் உணர்த்துவார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனதை குறிக்கக்கூடிய விஷ்ணு வலது பக்கமாக படுத்திருப்பதிலிருந்து என்னை நீ அடைய வேண்டும் என்றால் சந்திரகலையை ஓட்டு, வலது பக்கமாக ஒருக்களித்து படுத்திரு என்று நமக்கு உணர்த்துவதாக இதை கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்ற வேந்தனாக இருந்து விந்திமிகு சித்தனாக உயர்ந்த கௌதமன் வலது பக்கமாக ஒருக்களித்து படுத்து காட்டியதிலிருந்து சந்திரகலையின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறார். அனைத்து மகான்களும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது சந்திரகலையின் மகத்துவத்தை தான். இதை சரியாக செய்யும் போது ஆண்மை குறைவு அல்லது பெண்மை குறைவு, உடல் ரீதியாக வேறு ஏதாவது குறைபாடுகள் இவை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் மனம் பக்குவப்படும். சந்திரகலையே தொடர்ச்சியாக ஓட்டி பழகும் போது சுலபமாக மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். சூரியகலையை ஓட்டும் போது மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. மாட்டை அடக்க வேண்டும் என்றால் அந்த மாட்டைத்தான் பிடித்து கட்ட வேண்டும். அந்த மாட்டுக்கு சொந்தக்காரனை பிடித்து கட்டி வைக்க கூடாது, அது பயனற்றதாகிவிடும். உங்களுக்கு தேவைப்பட்டது மனதை வயப்படுத்த வேண்டிய காரியம். அப்படி என்றால் மனதைத்தான் பிடித்து கட்ட வேண்டும். மனதை கட்டுவதற்கு இருக்கக்கூடிய உபாயம் சந்திரகலையை இழுத்து கட்டுவதுதான். ஆரம்பத்திலே அது தரிகட்டு ஓடத்தான் செய்யும். கால ஓட்டத்திலே மெல்ல மெல்ல மனம் பக்குவப்பட பூரண ஒடுக்கம் சாத்தியமாகும். இந்த ஒடுக்கம் என்பது ஏற்பட்டது என்பதை எப்படி புரிந்து கொள்வது? மெல்ல மெல்ல நமக்கு உலக விவகாரங்களிலே சலிப்பு ஏற்படும். பார்ப்பது, கேட்பது, பேசுவது, உணர்வது இவற்றிலே எல்லாம் மெல்ல மெல்ல நமக்கு சலிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த சலிப்பு ஏற்பட்டுவிட்டால் மனம் மெல்ல மெல்ல ஒடுங்க ஆரம்பித்திருக்கிறது என்பது பொருளாகும். இதற்கு நான் என்கிற அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும். நான் தான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் இல்லாது இருக்க வேண்டும். வள்ளுவ பெருந்தகை சொன்னதைப் போல பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்கிறபடி எப்படித்தான் நாம் ஞானத்திலே மேல் நோக்கி பயணித்தாலும் ஏதும் தெரியாதவராக அமைதியாக இருப்பதே நலம் பயக்கும். ஏதோ சில ஆற்றல் வந்துவிட்டன என்பதற்காக ஆடிவிடக்கூடாது. அது அனர்த்தத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். சந்திரகலையை பயன்படுத்த வேண்டும் என்கிற ரகசியத்தைத்தான் இங்கே இன்று நாம் பார்த்த மகான்கள் அனைவரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அடியேன் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன். இதை ஏற்பதும் விடுப்பதும் உங்கள் விருப்பம். உங்கள் சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். இதன் தத்துவம் உங்களுக்கு புரிவிடும்.
ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். சகலவிதமான யோக நுணுக்கங்களும் உங்களுக்கு அங்கே வெளிப்படும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.